ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: ஒரு நாள் கூட எனக்கு ஓய்வு இல்லை, ஒரு மணி நேரம் கூட எனக்கு தனிமை இல்லை என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தொண்டர்களுக்கான முகநூல் நேரலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். தொண்டர்களுக்கான முகநூல் நேரலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஒரு நாள் கூட எனக்கு ஓய்வும் இல்லை, தனிமையும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சிறிது நேரத்தில் நான் விமான நிலையம் செல்ல வேண்டும். அகமதாபாத் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சி ஒன்றில் இன்று மாலை பங்கேற்க இருக்கிறேன். குஜராத் மாநிலத்தில் வாழும் தமிழர்கள் ஒருங்கிணைக்கும் அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக செல்லும் இந்த சூழலில் முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாளை மறுநாள் 22ஆம் தேதி கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மறுசீரமைப்புக்கென நியமிக்கப்பட்டிருக்கிற மேலிட பொறுப்பாளர்கள் பங்கேற்கும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் தவறாமல் 144 மாவட்ட செயலாளர்களும் மேலிட பொறுப்பாளர்களும் பங்கேற்க வேண்டும். முற்பகல் மாவட்ட செயலாளர்களின் கலந்தாய்வு கூட்டம், பிற்பகல் மேலிட பொறுப்பாளர்களின் கலந்தாய்வு கூட்டம். ஒரே நேரத்தில் அனைவரும் வந்து குவிய வேண்டாம். காலையில் சரியாக 10 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தலைமையகத்திற்கு வர வேண்டும். நிகழ்ச்சி அங்கே ஒருங்கிணைக்கப்பட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் முகநூல் பக்கத்தில் தொண்டர்களுடனான நேர்காணலில் எனக்கு ஒரு நாள் கூட ஓய்வும் இல்லை, தனிமையும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைப்பில் இணைகிறார். பாஸ்கர பாண்டியன், இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் நேரலையில் தொண்டர்களுடன் உரையாடினார். குறிப்பாக 23 நிமிடங்கள் இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து அவர் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக ஒரு நாள் கூட தனக்கு ஓய்வில்லை எனவும், ஒரு மணி நேரம் கூட தனக்கு தனிமை இல்லை எனவும் அதில் அவர் வருத்தப்பட்டு தெரிவித்திருக்கிறார். கட்சி நிர்வாகிகள் கட்டாயப்படுத்தி தாங்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விழாக்களில் கலந்து கொள்ள மன அழுத்தத்தை தருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாள் கணக்கில் மணிக்கணக்கில் கிடையாய் கிடந்து அழுத்தம் கொடுத்து என்னை இழுத்துச் செல்வதால் கட்சி பணிகளை தன்னால் மேற்கொள்ள முடியவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் மே மாதத்தில் தயவு கூர்ந்து எந்த நிகழ்ச்சிகளுக்கும் அழைக்கும் முயற்சியை முற்றாக கைவிட வேண்டும் எனவும், வருகிற 22ஆம் தேதி நாளை முற்பகலில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் பிற்பகலில் மேலிட பொறுப்பாளர்கள் கூட்டமும் நடைபெறுகிறது. நிர்வாகிகள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அதிலே அறிவுறுத்தியிருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் திமுக தலைமையிலான கூட்டணி குறித்தும் சில கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கிறார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கருத்துக்களை முன்வைக்கிறோம் என விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை குதிரைகளை கொண்டு பரப்புகிறார்கள் எனவும், திமுகவை மட்டுமே நம்பி கிடக்கிறோம், அவர்களை நத்தி கிடக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் எனவும், இந்த அற்பர்களின் அவதூறுகளை கடந்து செல்கிறோம் என்றாலும் கூட இயக்க தோழர்கள் அதில் ஒரு தெளிவு பெற வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும், அது ஒன்றும் கம்பசூத்திரம் அல்ல எனவும், எல்லா கதவுகளையும் திறந்து வைத்து ஒரே நேரத்தில் பலரோடு பேரம் பேசுவது, கூடுதலான பேரம் பலிக்கிற இடத்திலே உறவை வைத்துக் கொள்வது கூட்டணியை தீர்மானிப்பது
என்பதெல்லாம் ராஜதந்திரம் அல்ல எனவும் அது சுயநலம் சந்தர்ப்பவாத அரசியல் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிபந்தனையும் இல்லாமல் ஒரு கூட்டணியில் தொடர்கிறோம் என்றால் அதற்கு ஒரு துணிச்சலும் தெளிவும் தொலைநோக்கு பார்வையும் வேண்டும் எனவும் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத புல்லர்கள் அற்பர்கள் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று விசிகாவிற்கு எதிராக தொடர்ந்து அவதூறுகளை பரப்புகிறார்கள் எனவும் அவர் அதிலே சாடியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிற அரசியல் கட்சி போல இல்லாமல் ஒரு முன்மாதிரியாக இயங்கக்கூடிய அரசியல் கட்சி என்பதை காலம் சுட்டிக்காட்டி வருகிறது எனவும் யார் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் எதிர்வினை ஆற்றுகிறோம் என்ற பெயரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் ஏதேனும் கருத்தை சொல்லி அதற்குள் சிக்கிக் கொள்ளக்கூடாது எனவும் அரசியல் தொடர்பான விவாதங்களில் தலைமையின் முடிவை போக்கை அறிந்து கருத்துக்களை சொல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறார். திமுகவுடனான கூட்டணியில் பிளவை ஏற்படுத்துவதுதான் 2026 தேர்தலில் சில கட்சிகளினுடைய நிலைப்பாடாக இருப்பதாகவும் அதில் விசிகாவை தான் துருப்புச்சீட்டாக பயன்படுத்துவார்கள் எனவும் அதனால் தொண்டர்கள் பல்வேறு செயல்களிலும் குறிப்பாக எந்த விதமான கருத்தையும் சொல்லி அதற்குள் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்ற அறிவுறுத்தலையும் அவர் வழங்கியிருக்கிறார். மோகன். விடுதலை சிறுத்தையின் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தொண்டர்களுக்கான முகநூல் நேரலையில் பேசிய கருத்துக்கள் தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.